ஹாய், நான் இந்திராஸ் ஏஜல் சேனல்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நைட்டு டின்னர் ரெசிபிக்கு பூரியும் அதற்கு உருளைக்கிழங்கு குருமாவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் காய்ஞ்சிட்ருக்கு. அது கூட கடுகு, பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கணும். அது கூட நம்ம ஒரு 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். உங்கள் தேவைக்கு ஏற்ப நீங்கள் அதை போட்டுக்கலாம். அந்த 3 தக்காளியும் நல்லா அந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அது கூட ஆட் பண்ணிக்கணும். அதுவும் நல்லா வெந்து வரணும். அப்போ தான் அந்த ஜூஸியாக நல்லா இறங்கும். அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள், நான் கொஞ்சம் கரம் மசாலாவும் சேர்த்திக்கிட்டேன். ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் காரம் அதிகம் வேணும். அதுக்காக நான் காரத்துக்காக ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து வணங்கி வரும்போது நம்ம சும்மா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். அப்புறம் இது கூட நம்ம கொஞ்சம் திக்னஸ்க்காக என்ன பண்ணுறோம்னா, நான் கடலை இருக்கு இல்லையா, அந்த கடலை தான் அரைச்சி அந்த தண்ணி ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு வேக வச்சுருந்தேன். அதை நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி அதுவும் தக்காளி கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன். இது வணங்கிட்டு இருக்கும்போதே நான் அந்த அரைச்ச அந்த பேஸ்ட் எடுத்து ஊற்ற போகிறேன். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஏன்னா நம்ம பச்சை கடலையை அரைச்சி ஊற்றுறதுனால அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். சில பேர் கடலை மாவு கரைச்சி ஊற்றுவாங்க. அதை விட இது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நான் கரைச்சி ஊற்றிட்டேன். அவ்வளோதான், ரொம்ப வேகணுங்கிறது கிடையாது. ஒரு கொதி வந்தால் போதும். மல்லித்தழை தூவி நம்ம இறக்கிக்கலாம். அவ்வளோதான், குருமா ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதேமாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வேலையும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்போது நான் இதுக்கு என்ன பண்ணுறேன்னா, அடுத்து பூரிக்கு ரெடி பண்ணிட்டேன். ஏற்கனவே மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த மாவு பார்த்திங்கன்னா நம்ம கை தொட்டால் ரொம்ப சாஃப்ட்னஸாக இருக்கணும். கையில் ஒட்டக்கூடாது. அந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும். இதெல்லாம் ரொம்ப நேரம் ஊற தேவையில்லை. இப்போது பேனில் எண்ணெய் காய்ஞ்சிட்ருக்குது. இப்போ நான் ஒவ்வொன்றா எடுத்து போட வேண்டியது தான். நான் பார்த்திங்கன்னா இது வெறும் கோதுமை மாவு மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது கூட வேறு ரவையோ மைதா மாவோ எதுவுமே நான் ஆட் பண்ண கிடையாது. சால்ட்டு, கொஞ்சம் பேக்கிங் சோடா, கோதுமை மாவு, இவ்வளோ தான். பாருங்கள், பூரி எவ்வளோ உப்புன்னு வருது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் வீட்லேயும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எந்த ஒரு பொருளும் நம்ம இதை ஆட் பண்ண தேவையில்லை. ஒரு எப்படி நல்லா பிச்சு பார்த்தோம்னா நல்லா சிங்கிள் லேயராக தான் இருக்குது. பாருங்கள், நான் செகண்ட் பூரி போட்டேன். அதுவும் எப்படி உப்பிட்டு வருது பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.